ஸ்வஸ்திக் அமைப்பு மூலிமா இங்கே வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இது ஒரு அழகிய ப்ரோக்ராமாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா அவேர்னஸாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக வந்து விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ தான் மீட்டிங் போட்டு சொன்னாலும் இந்த நாடகம் மூலிமா பண்ணும்போது ஈஸியாக எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. அதாவது படித்தவங்க படிக்காதவங்க எதுவாக இருந்தாலும் இந்த நாடகம் மூலிமா போகும்போது ஈஸியாக எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. போஸ்ட் ஆக்டை பற்றின விழிப்புணர்வு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக ஒரு ஈரோடு வந்து டிராமா கலைஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க மூலயமா பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்கிறது, அதை எப்படியெல்லாம் அவங்க தற்காத்து போடணும், அதுக்கு என்னெல்லாம் சட்டம் இருக்குது, கவர்மெண்ட் மூலயமா இருக்கிற சட்டத்தை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. हम लोगों को ये पोस्ट एक्ट और आईसी कमेटी या फिर जितना भी जेंडर इक्वालिटी है इसके बारे में हम लोग को अच्छा सा ड्रामा करके एक नाटक के ज़रिए बताया. काफ़ी अच्छा इससे हम लोग को नॉलेज मिला है. बहुत ही अच्छा है. थैंक यू. குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளான ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்த ஈரோடு டிராமா குழுவுக்கும் ஸ்வஸ்தி அமைப்புக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்தாங்க. தேங்க்யூ. பணி வந்து சிறப்பாக இருக்கணும், சிறப்பாக இருக்குது. இந்த மேலும் மேலும் தொடரணும். இது எல்லாத்துக்கிட்டையும் போய் பாவனை மட்டும் ரீச் ஆகணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சிறப்பாக அந்த டீம் வந்து செயல்படணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எங்களது ஈரோடு நாடக கொட்டகையின் சார்பாக ஈரோடு ஸ்வஸ்தி ஒருங்கிணைக்கும் ஈரோடு நாடக கொட்டகை வழங்கும் உயிரின் உயிரே நிறுவனம், தனியார் நிறுவனம், தனியார் அலுவலகம், அரசு சார் நிறுவனம் மற்றும் மற்ற நிறுவனங்கள் 10 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் எந்த பணியிட மரபாயினும் போஸ்ட் ஆக்ட் 2013 பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தடுக்கும் சட்டத்தின் கீழ் உள்ளக புகார் குழு என்ற குழு கட்டாயமாக அமைக்கப்பட்டிருக்கும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை பணியிடங்களில் அக்குழு கூட்டம் நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த நிகழ்வுகளோ அல்லது அதற்கு முன்னர் கூட ஒரு பெண் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை சந்தித்திருந்தால் உள்ளக புகார் குழுவில் புகார் அளிக்கலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள் நிகழ்வு நடந்த 3 மாதத்திற்குள் புகார் அளிக்க வேண்டும். அக்குழு புகார் அளித்த அடுத்த 3 மாதத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டும். உள்ளூர் புகார் குழுக்கள் மாவட்ட ஆட்சியரின் நேரடி கண்காணிப்பில் இயங்க வேண்டும். பணியிடம் சார்ந்த புகார் இருப்பின் நிறுவனத்தின் பணி விதிகள் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை விதிகளின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கும் 2013 பரிந்துரைக்கும் போஸ்ட் சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை உங்கள் நண்பர்களிடமும் சக பணியாளர்களிடமும் ஏற்படுத்தவும். महिलाओं के विरुद्ध लिंगिक हिंसा को रोकने के लिए पोस्ट कानून के द्वारा सुझाई गई आंतरिक शिकायत समिति के बारे में जागरूकता अपने मित्रों और सहकर्मियों में फैला है. 98 குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண் பற்றிய விழிப்புணர்வை உங்கள் நண்பர்களிடமும் சக பணியாளர்களிடமும் ஏற்படுத்துங்கள். பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டத்தை பற்றியும் 2005 குடும்ப வன்முறைக்கு எதிரான சட்டத்தை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.